நேற்று முஸ்தஃபாவுக்கு வீக்லி க்ராசரிஸ் வாங்குறதுக்காக போயிருந்தோம் இல்லைங்களா, அப்போ வந்து இந்த வஞ்சர மீன் பார்த்துருந்தேங்க. இது வந்து 900 கிராம்ஸ் இருந்தது. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த பேக்கெட்ஸில் போட்டு வச்சுருப்பாங்க. இது வந்து $10 போட்டிருந்தாங்க. $7 ஒன்று இருந்தது, அது வந்து 600 கிராம்ஸ் இருந்தது. இதை மட்டும் நாங்கள் வாங்கிட்டு வந்திருந்தோம். இதை கட் பண்ணுறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகிடுச்சுங்க. கத்தி ஷார்ப்பாக இருக்கவே ஓரளவுக்கு ஈஸியாக இருந்தது. ஆனால் எப்படியோ கட் பண்ணிட்டோம். நானும் என் பொண்ணு தான் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க, அதனால் ஈஸியாகவே கட் பண்ணியாச்சு. இதை குழம்பு மட்டும்தான் வைக்க முடியும் அப்படின்னு வாங்கிட்டு வந்திருந்தேன். ஆனால் கொஞ்சம் பெரிய பீசஸ்லாம் மட்டும் வறுக்க வச்சுட்டு மற்றது எல்லாமே குழம்பு வச்சிடலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். கூடவே கிழங்கா மீனும் வாங்கிட்டு வந்திருந்தோம். சரி, அதுவும் இதுவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி குழம்பு வச்சிடலாம் தான் இன்றைக்கி லஞ்சுக்கு இதை ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டில் எல்லா குழம்புக்குமே இந்த மசாலா ஆட் பண்ணி தாங்க வைக்கணும். வெறுமனே குழம்பு வச்சுட்டா என்ன காரக்குழம்புல மீன் போட்டுட்டியா அப்படின்னு கேட்பாங்க. மாமியார் வீட்டிலலாம் எல்லா வகையான மீனுக்குமே இந்த மசாலா அரைச்சி போட்டு தான் குழம்பு வைப்பாங்க. ஆனால் அம்மா வீட்டிலலாம் வந்து இந்த காரப்பொடி மீன் அந்த மாதிரி மீனுக்கு மட்டும்தான் மசாலா போடுவாங்க. மற்றதெல்லாம் நார்மலாக தான் வைப்பாங்க. உங்கள் வீட்டிலலாம் என்ன மாதிரி குழம்பு வைப்பீங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.